வழக்கமா நாம ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னா என்ன பண்ணுவோம்? அதாவது உங்க அக்கவுண்ட்ல இருந்து நேரா உங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்புவோம் இல்லையா? ஆனா கிரிப்டோ உலகத்துல பாத்தீங்கன்னா, பல கோடி ரூபாய் நிதிய ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொன்னுக்கு மாத்துறப்போ நடக்கிற வித்தையே வேற. ஆமா, கண்டிப்பா. பாக்குறதுக்கு நேரடி அனுப்புறது ரொம்ப ஈஸியா தெரியலாம். ஆனா அது எப்பவுமே பாதுகாப்பானது கிடையாது. சரி. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 25, 2026 அன்னைக்கு அவைக் குழு வெளியிட்ட ஆன்பிஸ் மெயின்நெட் லிக்விடிட்டி பூல் வெளியீடு பத்தின அறிவிப்பு தான். எக்ஸாக்ட்லி. இந்த அறிவிப்புல அவங்க பணத்த மாத்துற விதம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. உண்மதான். அதாவது அவேக் தளத்த உருவாக்க மக்கள் முதலீடு செஞ்ச ஒரு பொதுவான நிதி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ஐஎல்ஓ கோ பில்டிங் பூல் அப்படின்னு சொல்ற நிதியில இருக்கிற டிஏஐ ஸ்டேபிள் காயின்கள அவங்க ஆன்பிஸ் மெயின்நெட்டுக்கு மாத்தணும். ஆமா, மாத்தணும். ஆனா அவங்க அத நேரடியா மாத்தாம ஒரு பெரிய சுத்து சுத்துறாங்க. அதான் ஏன் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அவங்க 3 கட்டமா அத பண்றாங்க. முதல்ல பாலிகான் நெட்வொர்க்ல இருக்கிற நிதிய அதிகாரப்பூர்வ பாலிகான் பிரிட்ஜ் வழியா இத்தீரியம் செயினுக்கு கொண்டு வராங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் அங்கிருந்து அதிகாரப்பூர்வ ஆம்பிஸ் மெயின்நெட் பிரிட்ஜ் மூலமா ஆம்பிஸ் செயினுக்கு கொண்டு போறாங்க. கடைசியா தான் ஆம்பிஸ் மெயின்நெட்ல அந்த லிக்விடிட்டி பூல் முழுமையா அமைக்கப்படுது. இப்போ இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சின்ன வங்கியிலேருந்து நேரா இன்னொரு புது கிளைக்கு பணத்த அனுப்பாம, முதல்ல ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பிட்டு அப்புறம் மாத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இத ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்றத விட, ஒரு தங்க லாக்கர் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் சரியா இருக்கும். தங்க லாக்கரா? ஒரு நிமிஷம். அது எப்படி இதுக்கு பொருந்தும்? ஏன்னா பாத்தீங்கன்னா, இத்தீரியம் நெட்வொர்க்ல தான் உண்மையான டை நாணயங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது அதுதான் அதோட சொந்த வீடு அல்லது நேட்டிவ் செயின் அப்படின்னு சொல்லலாம். ஓ! அப்போ பாலிகான் மாதிரி மத்த செயின்ல இருக்கிறதெல்லாம் உண்மையான பணம் இல்லையா? ஆமா. அது எல்லாமே உண்மையான டை நாணயத்துக்கு நிகரான ஒரு ரசீது தான். அத ராப்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதிய மாத்துறப்போ வெறும் ரசீதுகள நம்புறத விட உண்மையான பணம் இருக்கிற லாக்கருக்கே போறது தான் பாதுகாப்பானது. வாவ்! இப்போ புரியுது. அதாவது பாலிகான்ல இருக்கிறது ஒரு ஐஓயு மாதிரி தான். அதனால தான் அவங்க மூல இடத்துக்கே போறாங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இத்தீரியம் நெட்வொர்க்ல பரிவர்த்தனை கட்டணம், அதாவது கேஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகம் இல்லையா? வெறும் பாதுகாப்பிற்காக மட்டும் அவங்க இவ்ளோ பெரிய தொகையை கட்டணமா செலவு பண்ண தயாரா இருக்காங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா இங்க நாம நிதியோட அளவ கவனிக்கணும். ஏன்னா இது ஒட்டுமொத்த அவேக் சுற்றுச்சூழல் அமைப்போட அடித்தளத்துக்கான நிதி. அப்போ எதிர்கால அப்ளிகேஷன்களுக்கும் வர்த்தகத்துக்கும் தேவையான பணப்புழக்கத்தை இதுதான் தரப்போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த அடித்தளமே ஆட்டம் கண்டால் மொத்த கட்டமைப்பும் சரிஞ்சிரும் இல்லையா? அதனால தான் கட்டணத்தை விட அவங்க பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நீங்க சொல்ற பாதுகாப்பு காரணம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கிரிப்டோ உலகத்துல ஒவ்வொரு தடவையும் நெட்வொர்க் பாலங்கள, அதாவது பிரிட்ஜ்கள கடக்கிறப்ப ஹேக்கிங் ஆபத்து இருக்கே. ஆமா. சமீப காலமா பிரிட்ஜ் ஹேக்கிங் நியூஸ் நிறையவே வருது தான். அதான் அத அவைக் குழு எப்படி சமாளிக்க போறாங்க? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. இந்த ஆபத்த அவைக்குழு வெளிப்படையாவே ஒத்துக்கறாங்க. இந்த மாதிரி கிராஸ் செயின் மாற்றத்தின் போது குறுகிய கால தாமதங்களோ அல்லது நெட்வொர்க் ஏற்ற இறக்கங்களோ ஏற்படலாம்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. ஓ! அப்ப அவங்க அதிகாரப்பூர்வ வழிகள மட்டும் தான் பயன்படுத்துறாங்களா? ஆமா. எந்த மூன்றாம் தரப்பு செயலிகளையும் பயன்படுத்தாம பாலிகான் மற்றும் ஆன்விஸோட அதிகாரப்பூர்வ பாலங்கள் வழியாவே போறதால சொத்துக்கள் பாதுகாப்பா இருக்கும்னு அவங்க உறுதியளிக்கிறாங்க. இது கிரிப்டோ முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடம்னு நான் நினைக்கிறேன். இந்த பாதுகாப்பான இடமாற்றம் அவேக் நெட்வொர்க்க வலுப்படுத்தவே நடக்குது. உண்மைதான். நீங்க இனிமே கிராஸ் செயின் லிக்விடிட்டி பூல் அப்படின்ற வார்த்தைய நியூஸ்ல படிக்கும்போது அவங்க குறுக்கு வழியில போறாங்களா இல்ல நேட்டிவ் செயின் வழியா போறாங்களான்னு பாருங்க. பாதுகாப்பிற்கு முன்னுரிமை தராங்களான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை கேள்வி. என்ன கேள்வின்னு நானும் கேக்குறேன். அதாவது கிரிப்டோ உலகம் முழுவதுமே ஒரு பரவலாக்கப்பட்ட அல்லது டீசென்ட்ரலைஸ்ட் அமைப்பை நோக்கி நகருதுன்னு சொல்றாங்க இல்லையா? யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் இதோட அடிப்படை. ஆமா, இதுதானே கிரிப்டோவோட முக்கியமான தத்துவமே. ஆனா பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான பாதுகாப்புன்னு வர்றப்போ, திரும்ப திரும்ப எல்லாரும் இத்தீரியம் மாதிரியான மையச் சங்கிலிகளை, அதாவது மெயின் செயின்ஸை தான் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. இது கிரிப்டோ உலகத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு புது வகையான மையப்படுத்தல காட்டுதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.